பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப்பு வந்து கடல மாவு, இதுலேயே வந்து 1/2 கப்பு வந்து ரவை, ஏலக்காய், கிஸ்மிஸு, இது வந்து பிஸ்தா, முந்திரி, பாதாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் கடல மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. இதுலேயே வந்து 1/2 கப் ரவை வந்து இதையும் அதில் ஒன்றா போட்டுருங்க. ஸ்வீட்டு வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா நம்ம பிணைஞ்சிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா கெட்டியாக வந்து பிணைஞ்சிக்கணும். கடல மாவு போட்டிருக்கிறதுனால கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். தண்ணியை வந்து பார்த்து ஊற்றுங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு வருங்க. இந்த மாதிரி கெட்டியாக பிணைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாவை என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த ஷேப்லனாலும் வந்து தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நான் தட்டி வச்சுருக்கோம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ வந்து தட்டி வச்சதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். கொஞ்சம் பொன்னரமாக வந்து பொரிச்சு எடுத்துங்க. இந்த மாதிரி லேசாக செவந்தா போதும், எடுத்துடலாம். சரி, எடுத்துடலாம். இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுட்டு இந்த முந்திரி பருப்பு, பாதாம் எல்லாத்தையும் வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். இதில் நெய் வந்து 2 ஸ்பூன் விடுறேன். இப்போ நெய் காஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ கிஸ்மிஸ்லாம் வந்து நல்லா பொப்ளியாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு. இப்போ அமர்த்திக்கலாம் அடுப்பை. இப்போ நம்ம ஜீனி பாகை வந்து காய்ச்சிக்க போகிறோம். எதில் கடலமா வளர்ந்தோமோ அதே அளவு வந்து நம்ம ஜீனி எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். தண்ணி வந்து 1 டம்ளர் ஊற்றுறேன். பாகு வந்து நல்லா காயட்டும். இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி 2 2ஆக உடைச்சி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவு போட்டிருக்கேன். இது பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் குறப்பாக வந்து அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவு இருக்குன்னு. இந்த மாதிரி ரவை பதத்தில் வரும் குறப்பாக. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். இப்போ பாகு வந்து லேசாக வந்து ஒரு கம்பி பதம் மாதிரி வந்திருக்கு. இதோட போதும், அமர்த்திடலாம் அடுப்பை. அமர்த்திட்டு இப்போ இதை தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கலாம்.
இப்போ இந்த முந்திரி பருப்பும் நம்ம வறுத்து வச்சதையும் இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறுங்க. இது நல்லா ஆறினோன்னா நம்ம உருண்டையெல்லாம் பிடிச்சிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த ஜீனி பாகோட இந்த எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள் ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஏலக்காய் பொடியை தூவி நம்ம லட்டாக பிடிச்சிக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் நுணுக்கி நல்லா வச்சுருக்கேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு புதுமையான முறையில் லட்டு பண்ணியிருக்கோம். இது வீட்டில் எல்லாரும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி கொலக்கட்டையும் டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்.